ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் டைரி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சமையல் எதுவும் பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான டானிக் தான் பார்க்க போகிறோம். இது நல்லா செரிமானத்து பிரச்சனை இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கவங்க, ஹார்ட்டில் பிளாக் இருக்கிறவங்க எல்லாருமே குடிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டானிக் செய்கிறதுக்கு நான் பூண்டு, இஞ்சி, எலுமிச்சம்பழம் எல்லாமே எடுத்திருக்கேன். இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இஞ்சி நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பூண்டையும் நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆகிற மாதிரி வச்சுக்கிறணும். இதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம அரைச்சி சாறு எடுக்கணும். இது வந்து இஞ்சி சாறு எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இஞ்சி தனியாக எடுத்துட்டேன். இதில் இஞ்சியோட சக்கை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செய்கிறாங்க, இந்த மாதிரி எடுத்து செய்யுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சியெல்லாம் சாறு எடுத்து தனியாக வச்சிடணும். அதை அப்படியே ஆட்டாமல் பத்திரமா அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம பூண்டு எடுத்தோம்னா அதை நல்லா அரைச்சி சாறு எடுத்து வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். கண்டிப்பாக வடிகட்டிடணும். பூண்டு, இஞ்சி எல்லாமே வடிகட்டணும். அதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கோம். அதையும் நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் தேன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆப்பிள் சிடர் வினிகர் இருக்குல்ல, அதுவும் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதெல்லாம் தான் நம்ம செய்யணும். இது நான் இப்போ பிஸ்னஸாக செஞ்சிகிட்ருக்கேன். நான் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எங்கே பார்த்தாலும் நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன். இதை பார்த்து எனக்கு இப்போ ஆர்டர் வந்திருக்கு. நான் அதுக்காக தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதே ஒரு வீடியோ போட்டால் நீங்களும் இதை மாதிரி செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் வீடியோ போட்டு உங்கள்கிட்டையும் சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் யாருக்கும் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மண் சட்டியில் தான் நம்ம காய்ச்சி ஆகணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுக்குவோம். மண் சட்டி நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பூண்டு சாறு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஊற்றிக்கிடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி சாறு இருக்குது பாருங்கள், அதை நல்லா நம்ம ஊற்றுவோம். நல்லா இது நம்ம ஊற்ற போகும்போது மெதுவாக ஊற்றணும். அடியில் சுண்ணாம்பு இருக்கும், இஞ்சியோட சுண்ணாம்பு இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக ஊற்றிடவே கூடாது. மெதுவாக ஊற்றிட்டு இந்த இருக்குது பாருங்கள், இஞ்சி சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா வயிறு புண்ணாக போயிடும். அதுக்காக நம்ம எடுத்துடணும். இது நல்லா கொதிக்க விடுவோம். கொஞ்சம் வத்தி வரட்டும். இந்த நல்லா கொதிக்க போகும்போது நம்ம ஜன்னல் இல்லை கதவு எதுவும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா ரூம் மாதிரி இருந்துச்சுன்னா அதிலெல்லாம் நின்றிங்கன்னா நல்லா காரம் ஏறும். இப்போ நம்ம ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துருக்கோம்ல, அதை ஃபுல்லாகவே ஊற்றிக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பொங்கி வந்துடாமல் நம்ம அடிக்கடி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் தேவை. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல எலுமிச்சை சாறு, அதை ஊற்றிக்கிடலாம். எலுமிச்சை சாறு ஊற்றி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு நிமிஷம் நம்ம கொதிச்சா மட்டும் போதும். ஏன்னா நம்ம மண் சட்டியில் வேற செய்கிறோம், அதுவே ஹீட்டாக இருக்கும். அப்புறம் எலுமிச்சம்பழத்தோட அந்த சத்து எல்லாமே போயிடும். அதனால நம்ம ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்குதுன்ட்டு. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் அந்த ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா மண் சட்டிங்கிறதுனால. இதை நம்ம பாதியாக மூடி போட்டு வைப்போம். ஃபுல்லாக மூடக்கூடாது, அப்புறம் வேர்த்து வடியும். அந்த தண்ணியெல்லாம் பட்டால் வீணாக போயிடும். அதனால நம்ம இந்த மாதிரி முடிப்போம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து தேன் கலந்துக்கலாம். இந்த மாதிரி தான் தனியாக இருக்கும். மேலே வினிகர், எலுமிச்சி எல்லாம் தனியாகவும், பூண்டு, இஞ்சி தனியாக கீழேயும் படிஞ்சிருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேனை அப்படியே ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன ஹனி கிடைக்குதோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் இப்போ யூஸ் பண்ணுறது டாபர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இப்போ ஊற்றுறோன்னு இப்படி அடியில் இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் அப்படியே நம்ம மூடி வச்சிடணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்குன்ட்டு. இந்த கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் தேன்லாம் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ பாருங்கள் நான் பாட்டிலில் எடுத்து காட்டுறேன். இதை தான் நான் அப்படியே கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.